والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبينا محمد وآله وأصحابه والناس أجمعين أما بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وفي آية أخرى: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவருடைய அருளும் கிருபையும் அகிலத்து நல்கொடை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் சஹாபியா பெண்மணிகள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் சாலிஹான் நல்லடியார்கள் நம் அனைவர்கள் மீதும் நம் குடும்பத்தவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையால் ரமதானுடைய மாதத்தை பயனுள்ள அடிப்படையிலே கழிக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலே உத்தம நபியின் அழகிய வரலாறு என்ற தலைப்பிலே கடந்த 2 தினங்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை குறித்து சில விஷயங்களை நாம் பார்த்து வந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளர்ப்பும் அதை குறித்து அதற்கு பிறகு வரக்கூடிய வரலாறுகளை சில குறிப்புகளை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கிறோம். அதனுடைய ஆரம்பமாக நேற்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருடைய தலைமுறையை சார்ந்தவர்கள் என்பதை குறித்து ஒரு சில விஷயத்தை நாம் பார்த்தோம். அந்த தலைமுறை அவர்கள் யார் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லுங்களேன். யாருடைய தலைமுறை? இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய 7வது தலைமுறையாக ஒருத்தருடைய பெயரை சொன்னேன். ஞாபகம் இருக்குங்களா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய 7வது தலைமுறையாக ஒருவருடைய பெயரை நம்ம சொன்னோம். அதுதான் மாஷா அல்லாஹ். அதுதான் அவர்களுடைய 20வது தலைமுறை தான் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்ஹம்துலில்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பாகவே தந்தை அப்துல்லா அவர்கள் மதீனாவிலே மரணித்து விடுகிறார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பிறக்கும் பொழுது ஒரு அனாதையாக பிறக்கிறார்கள். தந்தை இல்லை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவரை அனாதையாக சுட்டி காட்டுவதற்கு ஒரு அளவுகோலாக இந்த நிகழ்வு நமக்கு வழிகாட்டி தரப்பட்டிருக்கிறது. எதன் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் பிறக்கும் பொழுது அனாதை என்ற அந்த சொல் வந்தது என்று சொன்னால்,
பொதுவாகவே அரபிகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கம், குழந்தைகள் பிறந்தால் அவர்களுடைய பகுதிகளில் வளர்க்க மாட்டாங்க. கிராமப்புறங்களில் செவிலி தாய்மார்கள் இருப்பார்கள். அவர்களிடத்திலே கொடுத்துத்தான் அந்த குழந்தைகளை வளர்ப்பார்கள். காரணம் என்ன என்று சொன்னால், நோய் தொற்று ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதும், மொழியை திறம்பட அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டியும் என்ன செய்வாங்க சொன்னால், செவிலி தாய்மார்களிடத்தில் கொடுத்து வளர்ப்பார்கள். அப்படி செவிலி தாய்மார்களிடத்தில் கொடுத்து வளர்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக சொல்லும் பொழுது, ஹலீமா பின் சாதியா என்று சொல்லப்படக்கூடிய சாது கோத்திரத்தை சார்ந்த பகுதியை சார்ந்த ஒரு குழுவினர் மக்காவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்திருக்கின்ற அந்த நேரத்தில் வராங்க. கிட்டத்தட்ட ஒரு நிறைய பெண்மணிகள் என்ன செய்கிறாங்க, செவிலி தாய்மார்களாக வராங்க. வரும் பொழுது எல்லா பெண்களுமே, எல்லா தாய்மார்களுமே அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போகிறாங்க. கை குழந்தையாக இருக்கும் பொழுது அவங்களை எடுக்கிறதுக்கு மறுக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்கிறார்கள், இவர் தந்தையை இழந்த ஒரு அனாதை, இவரை நாம் பாலூட்டி வளர்த்தோம் என்று சொன்னால் அதற்கான கூலியாக தருவதற்கு இவருக்கென்று தந்தை இல்லை, அவருடைய தாய் என்ன கொடுப்பார்கள் அப்படின்னு தெரியாது, அவர்களுடைய வளர்க்கக்கூடிய பாட்டனார் அவர்கள் என்ன நமக்கு தருவார்கள் அப்படின்னு தெரியாது என்ற ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் யாருமே எடுக்கலை. இப்போ இந்த வந்த எல்லா பெண்மணிகளுக்கும் ஒவ்வொரு குழந்தைகள் கிடைத்து விடுகிறது. யாரை தவிர, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர எல்லா குழந்தைகளும் வந்த எல்லாருமே என்ன செய்கிறாங்க, எடுத்துக்கிறாங்க, எடுத்துட்டு கிளம்புறாங்க. இப்போ இந்த ஹலீமா பின் சாதியா என்று சொல்லப்படக்கூடிய பெண்மணி மட்டும் குழந்தையே இல்லை, குழந்தையே கிடைக்கல அவங்களுக்கு. இவங்க வரும் பொழுது எப்படி வராங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களுக்கு ஒரு கை குழந்தை இருக்கு. அந்த கை குழந்தைக்கு வயிறார கொடுப்பதற்கு அவர்களிடத்தில் கூட தாய்ப்பால் இல்லாத, சுரக்காத ஒரு வறுமையினுடைய நிலையில அவங்க வராங்க. அவங்க வரக்கூடிய வாகனங்கள் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், ஒட்டகம், கழுதையில வராங்க. வயதான ஒரு ஒட்டகம். அந்த ஒட்டகத்தில் கூட அவர்களுக்கு போதுமான பாலை தரக்கூடிய அளவுக்கு இல்லாமல் மடிகள் எல்லாம் சுருங்கி போயிருக்கக்கூடிய அளவிற்கான ஒரு ஒட்டகத்திலும் கழுதையிலும் வராங்க. அவங்களுடைய வந்திருக்கின்ற பகுதி அந்த காலகட்டத்தில் ரொம்பவும் வறுமையிலே வாழ்ந்து கொண்டிருந்த, வறட்சி அதிகமாக இருந்த ஒரு காலகட்டத்தில் தான் அவங்க வராங்க. அந்த வரலாற்றை சொல்கிறாங்க. இப்போ இவங்க குழந்தைகளே கிடைக்காத பட்சத்தில் தன்னுடைய கணவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, குழந்தை கிடைக்கல, சரி அல்லாஹுக்காக நம்ம அந்த குழந்தைய எடுத்துக்கலாம், குழந்தையே இல்லாத பட்சத்தில் என்ற காரணத்தில் அந்த குழந்தையை நாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கணவரிடத்தில் சொல்லும் பொழுது அந்த கணவர் சொல்லுகிறார், அந்த குழந்தையை நீங்கள் எடுத்துக்கங்க, அதன் மூலம் அல்லாஹு தாலா உங்களுக்கு ஏதாவது பரக்கத்தை செய்வான் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, இறுதியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு போய் கூடாரத்தில் தங்குறாங்க. வந்த நேரம் தாமதமாகிவிட்டது, இரவு சூழ்ந்த ஒரு நேரம். அங்கேயும் பக்கத்தில் ஒரு கூடாரத்தை அமைத்து எல்லாருமே தங்குறாங்க. எல்லா பெண்மணிகளும் தங்குகிறார்கள். இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் குடிப்பதற்காக அந்த ஹலீமா தாயார் அவர்கள் அவருடைய மடியில் வைக்கிறாங்க. அந்த பெண்மணி சொல்லுகிறார்கள், அதற்கு முன்பு வரைக்கும் நாங்கள் நிம்மதியை தூங்கினதே கிடையாது. காரணம் பசிக்காக வேண்டி உணவு கிடையாது. எங்கள் குழந்தைகளுக்கும் பசியார செய்வதற்கு பால் இல்லாமல் இரவு முழுவதும் அழுது கொண்டே இருக்கும், நாங்கள் நிம்மதியாக தூங்கியது கிடையாதுன்றாங்க. ஆனால் அந்த நாளுடைய இரவை பற்றி அவர்கள் சொல்லும் பொழுது, முஹம்மது நபியை நாங்கள் மடியில் வைக்கும் பொழுது வயிறார அந்த குழந்தை பால் குடித்து உறங்கியது. என்னுடைய குழந்தை, அந்த குழந்தைக்கும் நான் என்னுடைய மடியில் வயிறார பாலை கொடுத்து உறங்க வைத்தேன். என்னுடைய கணவர் ஒட்டகத்தை சென்று பார்த்தார், அது பால் நிறைந்த ஒரு மடியாக இருந்தது, அதிலிருந்த பாலை கறந்து வந்தார். நானும் என் கணவரும் வயிறார குடித்துவிட்டு அன்றைய தினம் இரவிலே நிம்மதியாக நாங்கள் தூங்கினோம். அப்படி ஒரு பரக்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அன்றைய தினத்தில் ஏற்படுத்தினான், அந்த குழந்தையின் மூலமாக ஏற்படுத்தினான் என்பதாக அந்த தாயார் அவர்களை சொல்லக்கூடிய நிகழ்வை பார்க்கிறோம். இரவு இப்படி நடக்குது.
காலை நேரம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் எல்லாரும் கிளம்பி போகிறாங்க, அவங்களுடைய பகுதிக்கு போகிறாங்க. அப்படி போகும் பொழுது இவங்க வரும் பொழுது எப்படி வராங்கன்னு சொன்னால், ரொம்ப மெலிந்த ஒரு ஒட்டகம், வேகமாக நடக்க முடியாத ஒரு ஒட்டகம். அந்த ஒட்டகத்தில் கடைசி பெண்மணியாக இவங்க தான், இவங்களும் இவங்க கணவரும் வராங்க. ஆனால் போகும் பொழுது வேகமாக அந்த ஒட்டகம் போகுது. குழந்தைகளை கழுதை மீது வைத்திருக்கிறார்கள். இவங்க ஒட்டகத்தில் போகிறாங்க. இப்போ இந்த வாகனம் எல்லாரையும் விட முந்திட்டு போகுது. போகும் பொழுது மற்ற பெண்மணிகள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு கேட்குறாங்க, ஹலிமாவே என்ன நீ வந்த ஒரு பயணிதான், இந்த வாகனம் தான் இதா, இவ்வளவு வேகமாக போகுது, மெதுவாக செல், என்ன நடந்தது, என்ன ஏற்பட்டது இந்த விலங்குக்கு என்பதாக கேட்கிறார்கள். அப்ப ஹலிமா சாதியா சொல்லுகிறார்கள், நான் வந்த என்னுடைய வாகனம் தான் இது, என்னுடைய பிராணி தான் இது, என்ன நடந்தது என்று தெரியவில்லை என்பதாக சொல்லிக்கொண்டு அவங்க போறாங்க. இப்ப 2 ஆண்டு காலம் எந்த அளவிற்கு அல்லாஹு தஆலா பரக்கத் செய்தான் என்று சொன்னால், அவர்களோடு வந்த மற்ற ஏனைய பெண்மணிகள் எல்லாருக்குமே அப்ப பஞ்சம் பசியும் பட்னியும் தான். ஏதோ இருக்கிறத வைத்து அவர்கள் என்ன செய்தார்கள், ஆடு மாடுகளை ஒட்டகங்களை மேய்த்து கொண்டு இருந்தார்கள். அந்த நேரத்தில் அந்த கணவன்மார்கள் எல்லாம், அவங்களுடைய கணவன்மார்கள் வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஹலீமா சாதியா ஒட்டகம் ஆடு மேய்க்கிறாங்க இல்லையா, அங்க அந்த இடத்துல போய் நீங்க மேய்ச்சிட்டு வாங்க. காரணம் அந்த அளவுக்கு செழிப்பாக என்ன செய்தது, அந்த அவருடைய பிராணிகளும் அவர்களும் இருந்தாங்க. ஆனா மற்ற எந்த பிராணிகள் வந்தாலும் அந்த இடம் எப்படி இருக்குன்னு சொன்னா, வறட்சியான ஒரு இடம் தான், பசுமையான இடமெல்லாம் கிடையாது, வறட்சியான ஒரு இடம் தான். அந்த இடத்தில் அவருடைய பிராணிகள் மேய்ந்து விட்டு வந்தால் வயிறார வயிறு நிரம்ப பால்கள் சுரக்கக்கூடிய அளவிற்கு பசி அறிவிட்டு அந்த ஒட்டகமும் அந்த கழுதிகளும் வருது. மற்ற பிராணிகள் என்ன செய்யப்படுகிறது, அந்த அளவுக்கு ஒரு பரக்கத் அதற்கு கிடைக்கவில்லை. இப்ப இவ்வளவு ஒரு பரக்கத் பொருந்திய ஒரு குழந்தையாக அந்த குழந்தை இருக்கிறது என்பதற்காக ஹலீமா சாதியா அவர்கள் என்ன செய்யறாங்க, 2 ஆண்டு காலம் வளர்க்குறாங்க. அந்த 2 ஆண்டு காலத்திற்கு பிறகு அந்த குழந்தையை கொண்டு போய் கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கு அவங்களுக்கு மனம் வரவில்லை. அவ்வளவு பரக்கத்தும் வலிமையும் நியமத்து என்ன செஞ்சது, அந்த குழந்தையின் மூலமாகத்தான் கிடைத்தது என்பதற்காக என்ன செய்றாங்க சொன்னா, குழந்தையை கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்கள்ட்ட கேட்குறாங்க, அன்னை ஆமினா அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க, குழந்தையை கொடுங்க, இன்னும் சில காலம் நாங்கள் வளர்த்துட்டு தரோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப கெஞ்சி கேட்டதுனால மீண்டும் வந்து செய்கிறாங்க, அந்த குழந்தைய முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்டையே வளர்ப்பதற்காக கொடுத்து விடுகிறார்கள். இப்போ திரும்ப வந்ததுக்கு பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில ஒரு நிகழ்வு நடக்குது. என்ன நிகழ்வு அப்படின்னு சொல்லி சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சிறுவர்களோடு விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு ஹதீஸ். சிறுவர்களோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளையாடிட்டு இருக்காங்க. அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஹலீமா சாதியா அவங்களுடைய மகன் இந்த குழந்தைகளோடு விளையாடி கொண்டிருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. வந்து அல்லாஹ்வுடைய தூதரை இருக்க பிடிக்கிறாங்க. பிடிக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சிடறாங்க, மயக்கமுற்று விழுந்துடுறாங்க. மயக்கமுற்று விழுந்தவுடன் அவங்க என்ன செய்யறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய நெஞ்சை பிளந்து இருதயத்தை எடுக்கிறாங்க. இருதயத்தை எடுத்து அந்த இருதயத்துல இரத்த கட்டி போன்று ஒரு பகுதியை அகற்றுறாங்க. அகற்றிட்டு சொல்லுகிறார்கள், இது ஷைத்தானுடைய பங்கு, உங்களுடைய இதயத்தில் உங்களிடத்தில் உள்ள ஹல்லு ஷைத்தானு மின்க, ஷைத்தானுடைய ஒரு பகுதி, ஒரு ஊசலாட்டத்தினுடைய ஒரு பகுதி என்பதாக சொல்லி அதை என்ன செஞ்சிடறாங்க, அறுத்து எடுத்து வீசிவிட்டு தங்கத்திலான தட்டில் வைத்து ஜம்சம் தண்ணீரை கொண்டு செய்கிறாங்க, இதயத்தை கழுவி மீண்டும் அதே இடத்துல பொருந்திடுறாங்க. இது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. எப்படி அறிவிக்கிறாங்கன்னு சொன்னா, வகது குன்து அரா அஸர ذلك மிகத் ஃபீ ஸத்ரிஹி, அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த நெஞ்சில வந்து அந்த நெஞ்சு பிளக்கப்பட்டு மீண்டும் தேய்க்கப்பட்டவருடைய அந்த அடையாளத்தை நான் அல்லாஹ்வுடைய தூதருடைய நெஞ்சிலே பார்த்தேன் என்பதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹீஹான ஹதீஸாக முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிதாபில் 261வது ஹதீஸாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இப்போ இந்த நிகழ்வை பார்த்ததும் அந்த பிள்ளைகள் பயந்து அலறி அடிச்சு ஓடுறாங்க. ஓடி போய் என்ன சொல்றாங்க, தன்னுடைய தாயிடத்திலும் தந்தையிடத்திலும் முகமதை கொலை செஞ்சுட்டாங்க, முகமதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஓடி வந்து பார்க்குறாங்க. ஓடி வந்து பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த உடலில் நிறம் மாற்றம் அடைந்திருப்பதை பார்க்குறாங்க. அந்த சம்பவங்களாம் நடந்ததுக்கு பிறகு அவருடைய உடம்புல வந்து ஒரு மாற்றம் ஏற்பட்டிருப்பதை, கலர் நிறம் மாறி இருப்பதை பார்த்த உடனே என்ன செய்யறாங்க, மீண்டும் கொண்டு போய் பயந்து கொண்டு போய் என்ன செஞ்சிடறாங்க, ஆமினா அவங்கள்ட்ட கொண்டு போய் ஒப்படைச்சிடுறாங்க. இப்போ
இந்த ஒப்படைக்கும் பொழுது ஒரு 2.5 அல்லது 3 வயது அவ்வளவுதான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருக்கும். இந்த நிகழ்வுக்கு பிறகு சுமார் 6 வயது வரை மட்டுமே ஆமினா அவருடைய தாயார் ஆமினா அவர்களிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் வளர்ந்தாங்க. 6 வயதாக இருக்கும் பொழுது ஆமினா அவர்கள் என்ன செய்றாங்க சொன்னா, தன்னுடைய கணவனுடைய அடக்கஸ்தலத்தை பார்ப்பதற்காக மதீனாவுக்கு போயிட்டு வரன்ட்டு போறாங்க. போயிட்டு திரும்ப வருகின்ற நேரத்தில் நோய்வாய்ப்பட்டு அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். பிறப்பதற்கு முன்னால் தந்தை இழந்துட்டாங்க. பிறந்த 6 வயதில் என்ன செய்றாங்க, தாயாரை இழந்துடுறாங்க. அப்ப தாயையும் தந்தையும் இழந்த அந்த துக்கத்தில் இருக்கும் பொழுது அவர்களுடைய பாட்டனாராக இருக்கின்ற அப்துல் முத்தலிப் என்ன செய்றாங்க, அவங்க மீது பாசம் காட்டி வளர்த்துறாங்க. இப்போ அப்துல் முத்தலிப் எப்படி அவரை வளர்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா, காபத்துல்லாவில் அப்துல் முத்தலிபுக்கு என்று சொல்லி ஒரு இடம் இருக்கும், ஒரு விரிப்பு விரிச்சிருப்பாங்க. அவங்க அப்துல் முத்தலிப் அவங்க மட்டும்தான் அமருவார்கள். அது அவருடைய கண்ணியத்தின் அடிப்படையில் அந்த காலத்தில் நடந்துட்டு இருந்தது. அவர்களுடைய பிள்ளைகள் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, அந்த விரிப்பின் மீது அமர மாட்டாங்க. இந்த அளவுக்கு ஒரு கண்ணியம் அப்துல் முத்தலிபுக்கு இருந்துச்சு. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்கன்னா, சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது அந்த விரிப்பில் போய் அமர்றாங்க. அமரும் பொழுது அந்த பிள்ளைகள் அப்துல் முத்தலிபுடைய பிள்ளைகளாக அவங்களை விரட்டுறாங்க, உட்காரக்கூடாது என்பதாக சொல்லி விரட்டுறாங்க. அந்த நேரத்தில் அப்துல் முத்தலிப் என்ன செய்றான்னு சொன்னா, என்னுடைய பேரனை விட்டு விடுங்கள், விரட்டாதீர்கள், அவர் கண்ணிமிக்க ஒருவராக இருக்கிறார் என்று சொல்லி அவர் என்ன செய்றாங்க, அந்த விருப்பில் அவருக்கு அருகாமையிலேயே அமரச் செய்கிறார்கள். இப்படி அவர் மீது அன்பு காட்டி பாசம் காட்டி வளர்த்து கொண்டிருக்கின்ற ஒரு 2 வருட காலம், 6 வயதிலிருந்து 8 வயது வரைக்கும் யார் வளர்த்துறாங்க, அவருடைய பாட்டனார் அப்துல் முத்தலிபுடைய கண்காணிப்பிலேயே அல்லாஹ்வுடைய தூதர் வளர்றாங்க. 8 வயதில் அவர்களும் மரணித்து விடுகிறார்கள். அவருடைய பாட்டனார் அப்துல் முத்தலிபும் மரணித்து விடுகிறார்கள். அவங்க மரணிப்பதற்கு முன்பாக என்ன செய்றாங்க சொன்னா, அப்துல்லா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை அப்துல்லா இருக்காங்க இல்லையா, அவரோடு உடன் பிறந்த அபூ தாலிப் என்று சொல்லப்படக்கூடிய அவருடைய பெரிய தந்தை, அல்லாஹ்வுடைய தூதருடைய பெரிய தந்தையை அழைத்து, எனக்கு பிறகு முஹம்மதை நீதான் நல்ல முறையில் பராமரித்து வளர்த்து ஆளாக்க வேண்டும் என்ற பொறுப்பை கொடுத்துட்டு போறாங்க. அப்படி பொறுப்பை கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறமும் அபூ தாலிப் என்ன செய்றாருன்னு சொன்னா, அவர் அந்த குழந்தையின் மீது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பு காட்டி பாசம் காட்டி அவங்கள வளர்த்து எடுக்கிறாங்க. இப்படி வளர்த்து எடுத்த பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க, அப்படி அவங்களுடைய பராமரிப்பிலேயே அந்த 8 வயதிலிருந்து கிட்டத்தட்ட 25 வயது வரைக்கும் அவருடைய பராமரிப்பிலேயே வளர்றாங்க. இப்படி பராமரிப்பிலேயே வளரும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்து கொண்டிருந்தார்னு சொன்னா, ஆடு மேய்க்கக்கூடியவர்களாக இருந்தார். சில மக்காவினுடைய அந்த பெரும் கூத்திரத்தினுடைய ஆடுகளை மேய்த்து அதன் மூலமாக சில தானியங்களை என்ன செஞ்சாங்க, சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற ஒரு வரலாற்று நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகிறது. ஹதீஸிலும் சொல்லப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எந்த ஒரு நபிமார்களும் ஆடு மேய்க்காத எந்த ஒரு நபியும் இந்த உலகத்தில் கிடையாது. மா பாஸல்லாஹு நபியன் இல்லா ரகல் கனம், ஆடு மேய்க்காத எந்த ஒரு நபியையும் அல்லாஹ் அனுப்பவில்லை. ஃபகால அஸ்ஹாபுஹு வன்த, சஹாபாக்களை கேட்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்களுமானும். ஃபகால நஅம், ஆம் நானும் தான். குன்து உர்ஆஹா அலா கராரீத்தில் அஹ்லில் மக்கா, மக்காவினுடைய சிலருடைய ஆடுகளை நான் சில தானியங்களுக்காக வேண்டி, சில கீராத் கூலிகளுக்காக வேண்டி நான் மேய்க்கக்கூடியவனாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரி என்ற ஹதீஸ் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஹதீஸ் சொல்லப்படுகிறது. இப்போ இப்படி ஆடு மேய்க்கிறாங்க. இந்த ஆடு மேய்த்ததற்குரிய அந்த காலகட்டத்தில் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், வியாபார ரீதியிலாக போகிறாங்க. அபூ தாலிபோடு சாம் தேசத்திற்கு வியாபார ரீதியிலாக போகிறாங்க. இப்படி வியாபார ரீதியிலாக போகும் பொழுது என்ன சொன்னால், சொந்தமாக வியாபாரம் செய்யலாம். ஆடு மேய்ப்பதும் கூலிக்காகத்தான் மேய்த்தார்கள். இந்த வியாபார ரீதியிலாக சாம் தேசத்திற்கு போகும் பொழுதும் சிலருடைய பொருட்களை எடுத்துக்கொண்டு போய் என்ன செய்வாங்க, விற்பாங்க. அது அங்கிருந்து கொண்டு வந்து என்ன செய்வாங்க, இங்கே விற்பாங்க. இப்படி வியாபார ரீதியிலாக அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறாங்க. இப்போ இந்த வியாபார ரீதியிலான ஒரு தொடர்பு ஏற்படும் பொழுதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால், நேர்மையான அடிப்படையில் வியாபாரம் செய்கிறாங்க. எந்த விதமான சூழ்நிலையிலும் பொய் பேச கிடையாது, யாரையும் ஏமாற்ற கிடையாது, உள்ளதை உள்ளபடி சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் வியாபாரம் செய்கிறாங்க. அப்படி வியாபாரம் செய்யும் பொழுது அதிகமான லாபத்தை பார்க்குறாங்க.
மற்றவரெல்லாம் பார்க்குறாங்க, எப்படி பார்க்குறாங்க? ஏமாத்துறாங்க, பொய் பேசுகிறாங்க, மக்கள்கிட்ட குறைத்து சொல்கிறாங்க, அதிகமாக லாபம் வச்சு விற்கிறாங்க. ஆனால் பொருளாதார லாபம் என்பது குறைவாக கிடைக்குது. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் நேர்மையாக நடக்கிறார்கள், லாபம் அதிகமாக கிடைக்கிறது. வாக்குறுதி கொடுத்தா வியாபாரத்தில் அந்த வாக்குறுதியை காப்பாற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதையெல்லாம் யார் பார்க்குறா அப்படின்னு சொன்னால், அன்னை ஹதீஜா அம்மையார் அவர்களுடைய அடிமை பெண்ணாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி என்ன செய்றாங்க, வியாபார ரீதியிலாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய பொருட்களை எடுத்துட்டு வியாபாரத்திற்கு போகும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் இப்படியெல்லாம் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு இதை அப்படியே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க. சொன்ன உடனேயே ஹதீஜா அம்மையார் அவர்களுக்கு ஒரு ஆசை, முஹம்மது நபியை திருமணம் முடிக்க வேண்டும் என்பதாக. ஏற்கனவே ஹதீஜா அம்மையார் அவர்கள் 2 திருமணங்களும் முடித்தவர். முதல் கணவர் மரணித்து விட்டார். 2வது கணவரோடு திருமணம் முடித்திருந்த நிலையில் அவர்களுக்கு மத்தியில் என்ன செஞ்ச மனமுறிவு ஏற்பட்டு விட்டது. இப்போ 3வதாக 40 வயதை அடைந்திருக்கின்ற ஹதீஜா அம்மையார் அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதரை திருமணம் முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. இப்போ ஆசைப்படும் பொழுது என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. எப்படி அந்த அடிமை பெண்ணிட்ட சொல்லுவதோ அல்ல யார்கிட்ட சொல்கிறது, எப்படி வெளியே சொல்லுவது, எப்படி கேட்பது என்று தெரியாமல் இருக்கும் பொழுதுதான் அவர்களுடைய தோழியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஹதீஜா அம்மையாருடைய அந்த நிலையை புரிஞ்சுட்டு கேட்குறாங்க. நான் போய் முகமது நபிகிட்ட போய் இப்படி கேட்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது சரின்னு சொல்கிறாங்க. அந்த பெண்மணி போய் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்பேன், நீங்கள் அதை மறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது, என்ன விஷயம் கேளுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த மாதிரி ஹதீஜா அம்மையார் அவர்கள் உங்களை திருமணம் முடித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் அப்படின்னு சொன்ன உடனேயே அல்லாஹ்வுடைய தூதர் எந்த விதமான மறுப்பும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படி ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு மத்தியில் திருமணம் முடிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எப்படி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, நான் திருமணம் முடிப்பதற்கு தயார், ஆனால் என்னிடத்தில் திருமணம் முடிப்பதற்கு எந்த விதமான பொருளாதாரமும் கிடையாது, எந்த விதமான வசதியும் கிடையாது என்று சொல்லும் பொழுது அந்த ஹதீஜா அம்மையார் அவர்கள் தன்னிடத்தில் இருக்கின்ற அனைத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஒப்படைக்கிறார். வியாபார ரீதியிலாக மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக இருந்தவர்கள் ஹதீஜா அம்மையார் அவர்கள். இப்போ அந்த வியாபாரம் ரீதியிலாக எல்லாவற்றையும் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரும் ஹதீஜா அம்மையார் அவர்களோடு இருக்கின்ற காலகட்டத்தில் ஓரளவுக்கு செல்வந்தராக வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். இப்போ இந்த ஹதீஜா அம்மையார் அவர்களோடு அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை எப்படி அமைய பெற்றிருந்தது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பிறகும் கூட, அதாவது ஹதீஜா அம்மையார் அவர்கள் மரணித்த பிறகும் கூட இந்த ஹதீஜா அம்மையார் அவர்களை பற்றியே அல்லாஹ்வுடைய தூதர் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு வாழ்க்கை அல்லாஹ்வுடைய தூதருக்கும் ஹதீஜா அம்மையார் அவர்களுக்கும் ஏற்பட்டது. அந்த வாழ்க்கை எந்த அளவிற்கு ஒரு வாழ்க்கையாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் சொல்லப்படுகிறது, ஆயிஷா ரலியல்லாஹு அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கும் பொழுது அவங்க சொல்லக்கூடிய பெரும்பான்மையான ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு மூலமாக அறிவிக்கக்கூடிய ஹதீஸாக தான் இருக்குது. என்ன ஹதீஸ் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஆடு அது அடிக்கடி என்ன செய்வாங்க, ஆடு குர்பானி கொடுப்பாங்க, அறுப்பாங்க, சதக்கா கொடுப்பாங்க. அப்படி எப்பொழுதெல்லாம் சதக்கா கொடுக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஹதீஜா அம்மையாருடைய தோழிகள் இருக்காங்க இல்லையா, அந்த தோழிகளுக்கு ஒரு பங்கு அப்படி எடுத்து வைப்பாங்க. எப்பொழுதெல்லாம் ஹதீஜா அம்மையார் அவர்களுடைய நினைவு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அவர்களை புகழ்ந்து தள்ளுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு இப்படியே சொல்கிறாங்க, ஹதீஜா அம்மையாருடைய நினைவு வந்துருச்சுன்னு சொன்னால் அவங்க அப்படி செஞ்சாங்க, இப்படி செஞ்சாங்க, அப்படி அந்த நேரத்தில் அப்படி செய்வாங்க, இப்படி செய்வாங்க, அப்படி இருந்தாங்க, இப்படி இருந்தாங்கன்னு சொல்லி ஹதீஜா அம்மையார் அவர்களை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ஒரு இடத்துல ஒரு ஹதீஸில் வருகிறது, அந்த ஹதீஸினுடைய நம்பர் நாளைக்கு நான் சொல்கிறேன். அந்த ஹதீஸில் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ஒரு கட்டத்தில் நான் சமகாலத்தில் என்னோடு வாழக்கூடிய மற்ற மனைவிகள், அதாவது ஹதீஜா அம்மையார் மௌத்தா போயிட்டாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு திருமணம் முடிச்சிருக்கிறாங்க, மற்ற மனைவிமார்களும் கூட இருக்கிறாங்க. அப்படி அல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, சமகாலத்தில் என்னோடு வாழுகின்ற மனைவிமார்கள் யார் மீது நான் ரோஷம் கொண்டதே கிடையாது, ஆனால் ஹதீஜா அம்மையார் மீது நான் ரோஷப்பட்டதை போன்று வேற யாரும் மீது ரோஷப்பட்டதே கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு ரோஷப்பட்டாருன்னு சொன்னா,
ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் அவங்கள பற்றி பேசிகிட்டே இருக்கும் பொழுது ஆயிஷா சொல்கிறாங்க, தோலெல்லாம் சுருங்கி போய் கண்ணமெல்லாம் குழி விழுந்த அந்த கிளவியை பற்றியே பேசுகிறீங்களே, ஏன் அதை விட சிறந்த எங்களெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், ஹதீஜாவை போன்ற ஒரு சிறந்த மனைவி யாருமே கிடையாது என்பதாக சொல்கிறாங்க. இப்போ அந்த அளவிற்கு அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா அம்மையார் அவர்களோடு ஒரு குடும்ப வாழ்க்கையை அமைத்திருந்தார்கள் என்று சொன்னால் இதற்கான காரணம் என்ன? இப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் ஏன் கொடுக்கணும்? அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையில ஹதீஜா அம்மையார் அவர்களுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு தனி முக்கியத்துவம் அந்தஸ்து எப்படி இருக்கும் சொன்னா, ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த ஹதீஜா அம்மையார் அவர்களுடைய சகோதரி அல்லது தோழி அவர்கள் என்ன செய்றாங்கன்னா, அல்லாஹுடைய தூதரை சந்திப்பதற்காக வராங்க. ஆயிஷா ரலியல்லாஹு இருக்கும்போது அல்லாஹுடைய தூதரிடத்தில் நம்ம பேசணும்னு சொல்லி அவங்க வெளியே நின்று பேசுகிறாங்க. பேசும் பொழுது அல்லாஹுடைய தூதர் அவங்க பழக்கத்தில் அதை முழங்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே, அது ஒரு இது ஆதங்கத்தில் பேசுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அல்லாஹுடைய தூதர் என்ன சொல்கிறாங்க, யா அல்லாஹ் இது ஹதீஜாவாக இருக்கக்கூடாது, அவருடைய சகோதரியாக இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க. மௌத்தாப்பான ஒரு மனைவி அவருடைய குரல் முதல் கொண்டு எந்த அளவிற்கு அல்லாஹுடைய தூதர் அவங்களை நேசிச்சிருப்பாங்க பாருங்க. சகோதரனுடைய குரல் அந்த குரலுக்கு ஒப்பாக இருந்திருந்தாலும் கூட அந்த குரலை கேட்கும் பொழுது உடனே ஞாபகத்துக்கு வருகிறாரு ஹதீஜா அம்மையார். அந்த அம்மையாருடைய பெயர் நினைவுக்கு வரும் பொழுது அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, இது ஹதீஜாவாக இருக்கக்கூடாது, அவருடைய சகோதரியாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். இந்த அளவிற்கு அன்னை ஹதீஜா அம்மையார் அவர்களின் மீது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகப்படியான அன்பும் பாசமும் வைத்திருந்தார்கள். அவர்களை போன்ற ஒரு மனைவி அல்லாஹ் எனக்கு கொடுக்கவே இல்லை என்பதாக சொல்லப்படக்கூடிய அளவிற்கு ஒரு சிறப்பு ஹதீஜா அம்மையார் அவர்களுக்கு இருந்தது என்றால் அதற்கான காரணம் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாளைய தினத்திலே நாம் பார்ப்போம். அன்பிற்கின் அல்லாஹ்வின் அடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே அடுத்த ஒரு காலகட்டம், அதாவது பிறந்ததிலிருந்து அவர்கள் திருமணம் முடிக்கப்பட்டு நபியாக தேர்ந்தெடுக்கப்படும் வரைக்குமான நிகழ்வுகள் ஓரளவுக்கு சுருக்கமாக நாம் பார்த்தோம். அடுத்து வரக்கூடிய நிகழ்வு என்னன்னு சொன்னால், நபித்துவத்திற்கு முன்னால் உள்ள ஒரு காலகட்டமும் அந்த நபித்துவத்தினுடைய நிலைகளை குறித்தான ஒரு சில விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் நாம் பார்ப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை கேட்டோமோ அதை உறுதிப்படை நம்பிக்கை கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே செயல்முறைப்படுத்தி வாழக்கூடிய வாழ்க்கையை சிறப்பாக்கி வைப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.